இப்போ ஜெயிலரில் ரஜினி சார் ஓட சீன் ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, அது ஒன்றுமே நம்ம ஒரு நியூ கமர் வந்து ஒரு சீனை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ரோச் பண்ணுவாங்களோ அப்படி தான் அவர் அப்ரோச் பண்ணுறாரு. ஓகே. ஸோ அவர் வந்து சீன் பேப்பர் படிக்கிற விதமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சுட்டு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் கேமரா முன்னாடி ஷார்ட்டுக்கு முன்னாடி போய் அவர் வந்து அந்த ரிஹர்ஸ் பண்ணி பார்ப்பார். அது டைலாக்ஸ் டெலிவரியை சொல்கிறேன், டெலிவரியை சொல்லி பார்ப்பார். அது வந்து ஓகே ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டு ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணாமல் அது நுணுக்கமாக அது ரொம்ப அதை ரொம்ப சீரியஸாக எடுத்து ஒரு விஷயமா பண்ணுறாருல. அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலுமே இதுதானே இதை ஆல்ரெடி பண்ணியாச்சு பண்ணிடலாம் அப்படின்னு அந்த அப்ரோச் இல்லை. ஓகே. ஸோ அது வந்து அது ரொம்ப இன்டென்ஸ்டாக இருக்குது. பட் ஆனால் அது ரொம்ப தெரியாது, வெளியில் தெரியாத அளவுக்கு ஒரு நுணுக்கமாக ரொம்ப அழகாக கேரி பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு பிரமிச்சு போகிற மாதிரி தானே இருக்கும். இவ்வளோ படங்கள் பண்ணியுமே அதை வந்து அது இஸ் வெரி சீரியஸ் இன் வாட் இஸ் டூயிங், பட் இஸ் வெரி கேஷுவல் அட் த சேம் டைம். ஸோ அது எப்படின்னு இப்போ நம்ம சீரியஸாகவே இருப்போம், ஆனால் அது கேஷுவலாக எப்படி அதை ஹேண்டில் பண்ணிட்டு சீரியஸாக எப்படி இருக்க முடியும்னு ஒரு விஷயம் நம்மளுக்கு அங்கே பார்க்கும்போது தெரியுது, அவரை பார்க்கும்போது தெரியுது.